to a prayer? அந்த பிரேயருக்கு என்ன ஆகும் இப்போ? Jesus, you did not answer my prayer. ஆண்டவரே நான் எப்படி ஜெபிச்சேன், நீ எங்க போயிட்டே இரு, பதிலே சொல்லலையே. Her prayer is defeated. அவங்க ஜெபம் தோல்வியா போச்சு. But now she makes a prayer. அப்ப இப்போ ஒரு ஜெபம் பண்றாங்க. I don't care what I see. நான் கண்ணால பார்த்தத பத்தி எனக்கு அக்கறை ஒண்ணும் இல்ல. I will believe God's word. நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் நம்புவேன். And if she does it every day, ஒவ்வொரு நாளும் இப்படி சொல்லிட்டே இருந்தா, this Thambi will be set free from alcohol. இந்த தம்பிக்கு குடிவியாதியில இருந்து விடுதலை கிடைக்கும். Are you understanding? புரியுதா? Are you understanding? புரியுதா? Look at the B part of that scripture. Look at the B part. The things which are seen are temporary. The B part. நாம் அடையும் நாங்கள் காண்பவற்றை அல்ல, நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை. So everything that you see, நீங்க காணக்கூடிய காரியங்கள் எல்லாம் is temporary. அது நிலையற்றவை. Hello? கவனிக்கீங்களா? Everything that you see is temporary. நீங்க பார்க்கக்கூடிய எல்லாமே நிலையற்றவை. So she sees me drunk. இப்படி நான் குடிச்சிட்டு வர்றத பார்க்கறாங்க. She must quickly say, அவங்க ரொம்ப வேகமா சொல்லணும். the Bible says, பைபிள் இப்படி சொல்லுது, if I see it with my eyes, என்னோட கண்ணால நான் பார்த்தேனா it is temporary. அது நிலையற்றது. What's the meaning of temporary? நிலையற்றதுனா என்ன? It shall be stopped. அது ஒரு நாள் நிறுத்தப்படக்கூடியது. Hello? புரியுதா? Is it a good news or a bad news when you ஒரு see? நல்ல செய்தியா அது ஒரு கெட்ட செய்தியா நம்ம பார்க்கும்போது? Now supposing a person has got cancer. இப்போ ஒருத்தங்களுக்கு கேன்சர் வியாதி. Now what is the person believing? அந்த நபர் வந்து எதை நம்பிட்டு இருக்காங்க? That I'm going to die. நான் சாக போறேன். But what is God saying? ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? Even if you got cancer, கேன்சர் நோய் வந்தா கூட, and if you can see it, அத பார்த்தா கூட it is temporary. அது நிலையற்றது. But do we believe it is temporary? அது நிலையற்றது நம்ம நம்புறோமா? We believe that it is permanent, it's going to kill me. நம்ம நினைக்கிறோம் அது நிலையானது, அது என்ன போய் கொல்ல போகுதுன்னு நினைக்கிறோம். Hello, supposing you get a little fever. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் காய்ச்சல் வருதுன்னு வெச்சுக்குவோம். Do you believe by that fever you will die? அந்த காய்ச்சல் வந்து செத்தே போவனே அப்படி நம்ம நினைக்கிறோமா? Or do you believe after 1 or 2 tablets you will take, the fever will leave? ஒரு 2-3 மாத்திரை எடுத்தா இந்த காய்ச்சல் போயிடும் அப்படி நினைக்கிறோமா? Because you know that fever is not permanent. ஏன்னா உங்களுக்கு தெரியும் காய்ச்சல் எப்போவும் நம்மளை பிடிச்சு வச்சிட்டு இருக்காதுன்னு தெரியும். It is temporary. அது நிலையற்றது. சரியா? சரியா? கொஞ்ச நாளுக்கு தான் இருக்கும். When it comes to cancer, ஆனா கேன்சர்ங்க நோய்க்கு வரும்போது do we believe the same? அதே மாதிரி நம்ம நம்புறோமா? காய்ச்சலை நம்புற மாதிரி கேன்சரை நம்புறோமா? Because we believe நம்ம நம்புறோம் கேன்சர்னு சொன்னா ரொம்ப sickness, ரொம்ப பெரிய நோய். ஃபீவர் வந்து சின்ன நோய். But for Jesus, ஆனா ஆண்டவர் இயேசுவுக்கு கேன்சரா இருந்தாலும் HIV இருந்தாலும் all sickness என்ன நோயாக இருந்தாலும் is the same. அதேதான். சரியா? So our thinking is wrong. நம்முடைய சிந்தனை தவறானது. Praise the Lord. So from today what are you going to do? இன்னையிலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? Any problem that you see, உங்க கண்ணால பார்க்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் quickly say it is temporary. உடனே சொல்லணும் இது வந்து தற்காலிகமானது, நிலையற்றது அப்படி சொல்லணும். And start believing the opposite of it. அதுக்கு எதிர்மறையா உள்ளத நிலையானது எதுவோ அதை நம்ப ஆரம்பிக்க வேண்டும். Example, உதாரணம், children are not studying. எங்க பிள்ளைங்க படிக்கிறது இல்ல. No matter how much you are saying study, not study. படி அப்படி சொன்னாலும் படிக்கிறது இல்ல. So you are getting a thought, my children will fail. அப்ப நீங்க நினைக்கீங்க உங்க மனசுல, ஐயோ இந்த பிள்ளைங்க ஃபெயிலா போயிருவாங்களே. சரியா? Now when the children are sleeping, பிள்ளைங்க தூங்கும்போது you lay your hand on your children, உங்க பிள்ளைங்க தலைக்கு மேல கையை வச்சு and say, in the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் my child is getting first class. என் மகா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறா. My child is studying beautifully. என் மகா ரொம்ப நல்லா படிக்கிறா. My child has got a good mind. என் மகளுக்கு நல்ல அறிவு இருக்குது. Can you see your child getting first class? உங்க மகா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குறத நீங்க கண்ணால பார்க்க முடியுமா?
இல்ல. இல்ல. What you can see? ஆனா நீங்க கண்ணால பார்க்கக்கூடியது எது? My child is not studying. என் பிள்ளை படிக்க மாட்டா. But what are you supposed to believe? ஆனா எதை நீங்கள் நம்ப வேண்டும்? What you see நீங்க பார்க்கறதையா? or what you can't see? பார்க்க முடியாததையா? காண முடியாததை. Are you understanding? புரியுதா உங்களுக்கு? Are you understanding? புரியுதா? So every night you are praying. ஒவ்வொரு நாள் ராத்திரி நீங்க ஜெபிக்கும் போது, Thank you Jesus. இயேசுவே நன்றி. My child is studying. என் மகா படிக்கிறா. My child is obedient. என் மகா கீழ்ப்படிகிறா. My child is good. என் மகா நல்ல பிள்ளை. My child is growing. என் மகா நல்லா வளர்றா. My child is studying the word of God. என் மகா இறைவார்த்தையை படிக்கிறா. My child is completely changed. என் மகா முற்றிலுமாக மாறிவிட்டாள். Every night you pray. ஒவ்வொரு நாள் ராத்திரி நீங்க எப்படி சொல்லி ஜெபிங்க. In 1 month ஒரு மாசத்துல you will see the change in your child. நல்ல உங்க மகன்கிட்ட இருக்க மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். Are you understanding? புரியுதா எல்லாத்துக்கும்? Are you understanding? புரியுதா? So from now on, இப்போ இருந்து are you going to believe what you see நீங்க or are you going to believe what you want to see? கண்ணால பார்க்கக்கூடியதை நீங்க நம்ப போறீங்களா அல்லது நீங்க எதை பார்க்கணும்னு விரும்புறீங்களோ அதை பார்க்க போறீங்களா? Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Which one are you going to believe? எதை நீங்க நம்ப போறீங்க? Come on, which one are you going to எதை believe? நீங்க நம்ப போறீங்க? Okay. Okay. Philippians chapter 4. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் Philippians 4 verse number 8. 4:8 இறுதியாக Slowly. இறுதியாக Philippians chapter 4 verse 8. 4வது அதிகாரம் 8வது வசனம் இறுதியாக Finally, brethren, இறுதியாக சகோதர சகோதரிகளே, whatsoever things are true, உண்மையானவை எவையோ, whatsoever things are honest, கண்ணியமானவை எவையோ, whatsoever things are just, நேர்மையானவை எவையோ, whatsoever things are pure, தூய்மையானவை எவையோ, whatsoever things are lovely, விரும்பத்தக்கவை எவையோ, whatsoever things are of good report, பாராட்டுதற்கு உரியவை எவையோ, if there be any virtue, நற்பண்புடையவை எவையோ, and if there be any praise, போற்றுதற்குரியவை எவையோ, think on these things. அவற்றையே மனத்தில் இருத்துங்கள். Question. கேள்வி. Do we think on these things? இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம மனசுல பதிச்சு வச்சிட்டு இருக்கோமா, யோசிச்சிட்டு இருக்கோமா? Hello? கவனிக்கிறீங்களா? Do we think all these things? இதை எல்லாத்தையும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோமா? Please read it again. Please read it again. இறுதியாக Slowly. சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, Aviyo. விரும்பத்தக்கவை எவையோ, Avayo. பாராட்டுதற்கு உரியவை எவையோ, Avayo. நற்பண்புடையவை எவையோ, Avayo. போற்றுதற்கு உரியவை எவையோ, Avayo. அவற்றையே மனத்தில் இருத்துங்கள். What is avayo? Those things. Huh? Those things. So what now Jairus, when he came to Jesus, யாயிர் ஆண்டவர் இயேசுவிடம் வந்தபோது was he looking at the negative things or was he looking at the positive things? அவர் எதிர்மறையான காரியங்களை அவர் நினைத்து கொண்டே வந்தாரா அல்லது நேர்மறையான நடக்கக்கூடும் என்ற காரியங்களை அவர் மனதில் நினைத்து கொண்டு வந்தாரா? எதை நினைத்து கொண்டு வந்தார்? Come on. எதை நினைச்சிட்டு வந்தாரு? எதிர்மறைனா நடக்காதுன்னு இல்லையா, அதை நினைச்சாரா? நடக்கும், அது நேர்மறை இல்லையா, அதை நினைச்சாரா? Was Jairus looking at his daughter's death or was he looking at her life? யாயிர் தன்னுடைய மகள் இறந்து கிடப்பதை அவர் பார்த்தாரா அல்லது அந்த மகள் வாழ்வு பெற்று எழுந்திருப்பதை அவர் பார்த்தாரா? Was he looking at his problem or was he looking at what he desired? அவர் அவருடைய பிரச்சனையை பார்த்தாரா அல்லது அவர் எதை விரும்பினாரோ அதை பார்த்தாரா? Now question. கேள்வி. The whole day, முழு நாளும் what things do you think? நீங்க என்னெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? முழு நாளும் Do you think about your problems நீங்க உங்க பிரச்சனையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்திருக்கீங்களா? that you don't desire?
நீங்க அதை விரும்பாத காரியமாக இருப்பதை நினைக்கிறீங்களா? Or do you think the promises of God அல்லது ஆண்டவருடைய வாக்குறுதியை நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்களா? that you desire? அது நீங்க விரும்பக்கூடியது. Which one? எதை நம்ம நினைக்கிறோம்? எதை நம்ம நினைக்கிறோம்? எதை நினைக்கிறோம்? Hello? எதை? Come on, which one? எதை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மனசுக்குள்ள? And listen. கவனிங்க. Everyone are sitting here. எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். The word of God is being preached to everybody. இங்க இருக்க எல்லாத்துக்கும் இறைவார்த்தை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. But only those ஆனா யாரெல்லாம் who make a decision. ஒரு முடிவை எடுக்கின்றார்களோ, From today, Lord, இந்த நாளிலிருந்து ஆண்டவரே, I am going to focus நான் என்னுடைய கவனத்தை எல்லாம் வைக்க போகின்றேன். not what I see, நான் கண்ணால் காணக்கூடியவற்றில் வைக்காமல், not my problems, என்னுடைய பிரச்சனைகளை வைக்காமல், but only those things that I desire. நான் இதயத்தில் எதையெல்லாம் விரும்புகின்றேனோ அந்த காரியத்தில் நான் என்னுடைய கவனத்தை வைப்பேன். No matter how much the pressure comes, எவ்வளவு அமுக்கங்கள் என் வாழ்க்கையில் வந்தாலும் I am not going to open my mouth and speak about my problem. என்னுடைய வாயை திறந்து அந்த பிரச்சனையை பற்றி நான் பேச மாட்டேன். I am only going to say what I desire. என் உள்ளத்தில் எதை நான் விரும்பி இருக்கின்றேனோ அதை மட்டும்தான் வாயை திறந்து பேசுவேன். Example, உதாரணம், the husband is drinking. கணவர் குடித்துக் கொண்டே இருக்கிறார். The wife is saying, மனைவி சொல்றாங்க, in the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் my husband is drinking the blood of Jesus. ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தை என் கணவர் குடிக்கின்றார். In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் my husband has been set free. என் கணவர் விடுதலையை பெற்றுக் கொள்கின்றார். In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் the Spirit of God is upon my ஆண்டவருடைய husband. ஆவியானவர் என் கணவர் மேல் இருக்கின்றார். Now what is she speaking? அவங்க என்ன பேசுறாங்க? What she desires. அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை பேசுறாங்க. Now mother-in-law and daughter-in-law fighting. மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரே சண்டை. Now how will she pray? எப்படி மாமியார் மருமக ஜெபம் பண்ணுவாங்க? The daughter-in-law will pray, மருமக அப்படி ஜெபம் பண்ணுவாங்க, in the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால். my mother-in-law என்னுடைய மாமியாரு is my mother, என்னுடைய அம்மா, I am her daughter, நான் அவங்க மகா, and we both are in love. நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப அன்பா இருக்கோம். Now what is she speaking? அவங்க எதை பேசுகின்றார்கள்? The things that she sees அவங்க கண்ணை பார்க்கறதையா, or the things that she can't see? கண்ணால பார்க்க முடியாததையா? Now if the daughter-in-law is in trouble, இப்போ மருமகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, she'll call her mother அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க, and talk to her mother, அவங்க அம்மாட்ட பேசுறாங்க, all that she can see. கண்ணால பார்க்கக்கூடியதெல்லாம் பேசுறாங்க. சரியா? But from now on, what the daughter-in-law should do? இப்போ நல்ல ஒரு மருமகா என்ன செய்வாங்க? இப்போ இருந்து She must call her mother அவங்க அம்மாவை கூப்பிட்டு and speak all that she desires. என்னெல்லாம் விரும்பிட்டு இருக்காங்களோ அதையெல்லாம் அவங்க அம்மாட்ட பேசுவாங்க. So if the mother-in-law is troubling her, இப்போ அவங்க மாமியார் ரொம்ப அவங்கள கொடுமைப்படுத்தினா, she'll call up a friend அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு and say, my mother-in-law, என்னோட மாமியாரு fantastic woman, எவ்வளவு அற்புதமான ஒரு very மனுஷன், loving, ரொம்ப அன்பானவங்க, very kind, ரொம்ப நட்போட பழகுவாங்க, takes care of me. என்னைய ரொம்ப கவனிச்சுக்குவாங்க. The Bible says, பைபிள் சொல்கின்றது, if you do that, நீங்க அதை செய்தால் I will turn that affliction into glory. அந்த துன்பத்தை நான் ஒரு மாட்சியாக மாற்றுவேன் என்று சொல்கின்றது. Did you get the formula? உங்களுக்கு அந்த வழிமுறை தெரிஞ்சிச்சா? அந்த ஃபார்முலா சூத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிச்சா? I'll tell you my story. நான் என்னுடைய கதையை உங்களுக்கு சொல்றேன். I had 7 factories. எனக்கு 7 தொழிற்சாலை இருந்தது. And my life was not with Jesus. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கூட ஒன்றும் கிடையாது. My life was in the clubs. என்னுடைய வாழ்க்கை எல்லாம் கிளப்ல தான் இருந்தது. And because of my sinful life, என்னுடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக I lost everything. என் வாழ்க்கையில உள்ள எல்லாம் நான் அதை எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். I lost my house. என்னுடைய வீடு போச்சு. I lost everything. என்னுடைய சம்பாதிச்சது எல்லாமே போச்சு. There was no money to eat food. சாப்பிட்றது கூட பணம் கிடையாது. I lost my mind. என்னுடைய எண்ணம், என்னுடைய சிந்தனை, மனம் எல்லாமே எனக்கு இழந்து போயிட்டேன். I did not even know my name. என்னுடைய நினைவு போனதுனால என் பெயர் கூட எனக்கு தெரியாது. I did not even know who is my wife, who are my children. என் மனைவி யாரு, என் குழந்தைங்க யாரு, அதை கூட எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. I had reached a stage. நான் ஒரு நிலையை அடைந்தேன். I would sit in one place நான் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்குவேன். and talk to myself. நானே உட்கார்ந்து எனக்குள்ளேயே பேசிட்டே இருப்பேன். Have you seen people on the road talking to themselves? நீங்க ரோட்ல பார்த்திருக்கீங்களா? பேசிட்டே நடப்பாங்கல்ல, அப்படிதான். That was my condition. அப்படிதான் என் நிலைமை இருந்துச்சு. The doctor told my wife, டாக்டர் என் மனைவியை கூப்பிட்டு சொன்னாரு, we will have to give him electric shock. இவங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்க வேண்டியதா இனிமேன்னு சொன்னாரு. Because I would bite people நான் ஆள்களை பார்த்தா கடிப்பேன் till they would bleed. அவங்க ரத்தம் வர்ற வரைக்கும் நல்லா கடிப்பேன்.
So I would be locked up in the room. அதனால என்னை ஒரு ரூம்ல அடைச்சு போட்டிருப்பாங்க. But one day, ஒரு நாள் one lady came to my house எங்க வீட்டுக்கு ஒரு அம்மா வந்தாங்க. and told my wife, அவங்க என் மனைவிட்ட சொன்னாங்க, I will take him to a retreat house. இவங்களை ஒரு தியான சென்டருக்கு நான் கூட்டிட்டு போறேன்னு. And that's how I was brought to a retreat house. அப்படிதான் என்னை வந்து ஒரு தியான சென்டருக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க. Just as you are listening to the word of நீங்க God, இப்படி இங்க உட்கார்ந்து இறைவார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறது மாதிரி தான் I listened to the word of God for 9 days. நான் 9 நாளைக்கு உட்கார்ந்து இறைவார்த்தையை கேட்டுட்டே இருந்தேன். I took the body and blood of Jesus during the mass for 9 days. 9 நாளைக்கு திருப்பலியில ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் நான் அருந்தினேன். In 9 days my mind changed. 9 நாள்ல என்னுடைய அந்த சுய நினைவுலாம் இல்லாம இருந்ததெல்லாம் எனக்கு திருப்பி கிடைச்சிச்சு. My memory was restored. என்னுடைய சிந்தனை, என்னுடைய சுய நினைவு திரும்பி வந்தது. And now I was back to my senses. நான் திரும்பவும் இயல்பு நிலைக்கு வந்தேன். But there was no money to eat food. ஆனா எனக்கு சாப்பிட்றதுக்கு பணம் ஒண்ணுமே இல்லை. There was no money to eat food. எனக்கு சாப்பாடு வாங்குறது கூட பணம் இல்லை. So I found a job for myself. அதனால நான் ஒரு வேலையை எனக்கு தேடிக்கிட்டேன். And I began to work. நான் அந்த வேலையை ஒழுங்கா அங்க போய் வேலை செஞ்சேன். This time, இந்த தடவை using the word of God. இறைவார்த்தையை பயன்படுத்தி நான் வேலைக்கு சேர்ந்தேன், வேலை செய்தேன். In 9 months time, 9 மாசத்துல I started my business again. திரும்பவும் என்னுடைய தொழிலை சுயமாக நானே செய்ய ஆரம்பித்தேன். From that day on, அந்த நாளிலிருந்து till today, இந்த நாள் வரைக்கும் மேலையா, from that day on, அந்த நாளிலிருந்து till today, இந்த நாள் வரைக்கும் God has been blessing me. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றார். I'm here to teach you. நான் இங்கே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். A person who lost everything, ஒரு மனிதன் எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனிதன், but this word of God, இந்த இறைவார்த்தை, when I began to believe it, இந்த இறைவார்த்தையை நான் நம்ப ஆரம்பித்த போது, when I began to apply it, இதை என் வாழ்க்கையில நான் கடைபிடிக்க ஆரம்பித்த போது I got result. எனக்கு விளைவுகள் கிடைக்க ஆரம்பித்தது. Praise God. Praise God. I'm doing it for the last 14 years. நான் 14 வருஷமா இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன். In this 14 years, இந்த 14 ஆண்டுகளிலே I learned one beautiful scripture. ஒரு முக்கியமான அழகான இறைவார்த்தையை நான் கற்றுக்கொண்டேன். The Lord saying, ஆண்டவர் சொல்கின்றார், freely you have received, நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், freely you give. இலவசமாக கொடுங்கள். In 14 years, 14 வருட காலத்திலே wherever I go to நான் preach, எங்கே எல்லாம் இறைவார்த்தையை கற்றுக் கொடுக்க செல்கின்றேனோ there is never a collection. அங்கிருந்து நான் ஒரு பணமும் வாங்க மாட்டேன். It's absolutely free. எல்லாமே இலவசம்தான். But believing this word, இந்த இறைவார்த்தையை நான் நம்பி the Lord has blessed us so much எங்களை மிக அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கின்றார். that we started a rehab center for the alcoholics. குடி நோயாளிகளுக்கு நாங்கள் ஒரு மறுவாழ்வு மையத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். We started a retreat house. நாங்கள் ஒரு தியான மையத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். Today's value would be இந்த நாள்ல அந்த சென்டருக்கு உள்ள மதிப்பு எவ்வளவுன்னு சொன்னா nothing less than 29 crores. 29 கோடிக்கு குறையாமல் இருக்கின்றது. And this was built without asking people for money. யார்கிட்டையும் எங்களுக்கு இந்த கட்டடம் கட்டணும், எங்களுக்கு பணம் தாங்க அப்படி கேட்காமலேயே அது கட்டி முடிக்கப்பட்டது. I'm here to share with you how this word of God can give you victory. நான் இங்க எதுக்கு வந்தேன்னு சொன்னா இந்த இறைவார்த்தை எப்படி உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு வெற்றியை கொடுக்க முடியும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக. Jairus' daughter just did not get healed. Jairus had to do something. யாயிருடைய மகள் அப்படியே அவள் சுகம் பெற்று விடவில்லை, மாறாக அதற்காக யாயிர் சில காரியங்களை செய்ய வேண்டியிருந்தது. That is what I'm here to teach you. அதுக்காகத்தான் நான் இங்க உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். And when you understand that, நீங்கள் அதை புரிந்து கொண்டால், and when you do that, அதை நீங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்தால், you will find result in your நீங்கள் life. உங்கள் வாழ்க்கையிலே அதற்கான விளைவை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Now in Philippians 4 verse 8, read that again please. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் இறுதியாக, சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டத்திற்கு உரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்கு உரியவை எவையோ, அவற்றையே மனத்தில் இருத்துங்கள். Question. கேள்வி. Do we think on these things? இந்த காரியங்களை குறித்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோமா?
We only think about our problems. நம்ம எப்பவுமே பிரச்சனைகளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். So no matter how many hours you are praying, எவ்வளவு மணி நேரம் நீங்க ஜெபிச்சுட்டே இருந்தாலும் it's not going to bring result. அது எந்த விளைவையும் பதிலையும் உங்களுக்கு தராது. Now look here. கவனிங்க, You and I, நீங்களும் நானும் God has created us in His likeness and image. ஆண்டவர் அவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் நம்மை படைத்திருக்கின்றார். We are not God, நம்ம கடவுள் கிடையாது, but we are just like God. ஆனா கடவுள் மாதிரியே நம்ம இருக்கிறோம். God has given to man a very powerful gift. ஆண்டவர் மனிதனுக்கு ஒரு வல்லமையான சக்தியான ஒரு கருவியை கொடுத்திருக்கிறார். And that gift is to think. அதுதான் சிந்திக்கக்கூடிய திறன். Praise God. Praise God. Whatsoever you think எதையெல்லாம் நீங்கள் சிந்திக்கின்றீர்களோ and you believe அதை எதையெல்லாம் நம்புகின்றீர்களோ and you speak it எதையெல்லாம் பேசுகின்றீர்களோ and you see with your spiritual eyes, உங்கள் ஆவிக்குரிய கண்களால் எதையெல்லாம் காண்கின்றீர்களோ those things will come to pass. அவை எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். I am here to testify. நான் இங்கே சாட்சி சொல்வதற்காக நிற்கின்றேன். When we made the first CD, நாங்கள் முதல்ல அந்த சிடி நாங்கள் அதை உண்டாக்கின போது we did not have the money to buy a mic stand. எங்களுக்கு மைக் வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்ட் வாங்குறதுக்கு பணம் இல்லை. It is just 1,000 rupees. அது ஒரு 1000 ரூபாய் தான். And we did not have 1,000 rupees. அப்போ எங்களுக்கு 1000 ரூபாய் இல்லை. You know what we did? நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா? We tied a mop which is used to clean the floor. We tied it upside down. தரையை துடைக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல கம்பு, அதை தலைக்கீழே கெட்டி தொங்க விட்டோம். And we tied the mic. அதில் மைக்கை கெட்டினோம். And we made a first recording. அதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பயன்பட்ட ஒரு மைக் ஸ்டாண்டு. But we never sold the album. நாங்கள் இந்த ஆல்பத்தெல்லாம் அப்படி செய்கிறதெல்லாம் நாங்கள் விற்கவே இல்லை. Distributed it free. எல்லாத்தையும் நாங்கள் இலவசமாக கொடுக்க ஆரம்பித்தோம். We were not looking at the things that are seen. நாங்கள் கண்ணால் காணக்கூடியவற்றை நிலையற்றவை நாங்கள் பார்க்கவில்லை. We were looking at the things that are unseen. ஆனால் காணாதவற்றையே நாங்கள் நிலையானதை நாங்கள் கண்டோம். And every time I would say, ஒவ்வொரு முறையும் நான் இவ்வாறு சொல்வேன், one day God is going to bless us with a rehab center. ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாள் ஒரு மறுவாழ்வு மையம் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று. God is going to bless us with a retreat house. நமக்கு ஒரு தியான சென்டரை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று. God is going to bless us with a Bible college. ஒரு பைபிள் காலேஜோட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று. I would speak it. நான் அதை பேசுவேன். Day and night. இரவு பகலாக பேசுவேன். And start visualizing. அதை அப்படி கற்பனையிலே நான் பார்ப்பேன். Exactly after 9 years, 9 வருடங்களுக்கு பிறகு சரியாக what I was imagining, நான் எதையெல்லாம் கற்பனையிலே கனவு கண்டு கொண்டிருந்தேனோ, what I could not see, எதை நான் கண்ணால் காண முடியாமல் இருந்ததோ, God brought that into அவை manifestation. எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிப்பாடுகளாக எங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்தார். Praise God. Praise God. So you must see your desires with your eyes of faith. நீங்கள் உங்கள் விசுவாச கண்களால் உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நீங்கள் காண வேண்டும். Normally what happens? இயற்கையாக என்ன நடக்கின்றது? Our circumstances, நம்முடைய சூழ்நிலைகள், our problems, நம்முடைய பிரச்சனைகள், they create images inside us. அவை எல்லாம் வரைபடங்களை நமது சிந்தனைக்குள் புகுத்துகின்றது. Surely when Jairus must have gone to meet Jesus, யாயிர் ஆண்டவர் இயேசுவை போய் பார்க்க போகும்போது thoughts must have come to him. அவனுடைய சிந்தனைகள் இவ்வாறு வந்திருக்கும், Your daughter must have died. ஐயோ மகள் இறந்திருப்பாளோ, Who is there with your daughter? யார் இருக்க போகிறார் என் மகளோடு? This is the last moment you can meet your daughter. இந்த கடைசி நிமிஷத்துல என் மகளை நான் பார்க்க வேண்டாமா? So many thoughts must have come. நிறைய சிந்தனைகள் இப்படி அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் அவருக்கு கொடுத்திருக்கும். But Jairus ஆனால் refused to accept யாயிர் them. அவற்றை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார். Hallelujah. ஹalleluya. He did not allow the circumstances and problems to create images in him. அவர் சூழ்நிலைகளும் அங்கு இருந்த அந்த பிரச்சனையும் வரைபடங்களை அவருடைய சிந்தனைக்குள் கொண்டு வராமல் அதை அவர் அனுமதிக்கவில்லை, தடை செய்தார். Say that again. He did not allow circumstances and problems to create images in him. அவர் சிந்தனையிலே சூழ்நிலையும் பிரச்சனைகளும் வரைபடங்களை உண்டாக்குவதற்கு அவர் அனுமதிக்கவில்லை, அதை தடை செய்தார். What are you doing? நம்ம என்ன செய்றோம்? Come on, what are you doing? நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? The moment you see a problem, ஒரு நிமிஷம் நம்ம பிரச்சனையை பார்த்த அடுத்த நிமிஷம் you have made a problem your mountain. ஒரு பெரிய மலையா அதை பெருசாக்கிடுவோம்.
and you are allowing that mountain to rule over your life. அந்த மலை நம்ம வாழ்க்கையை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கோம். Is it true? அது உண்மைதானே? Come on, is it true? அது உண்மைதானே? Come on, is it true? அது உண்மைதானே? Now do you see where you are going wrong? இப்போ உங்களுக்கு புரியுதா நம்ம எங்க தவறா நம்ம போயிட்டு இருக்கோம்னு? Now, listen. கவனிங்க. To come to this church, I have to take a left turn. நான் இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்காக இடது பக்கமா டர்ன் பண்ண வேண்டி இருந்தது. But if I take a right turn, நான் அங்க வலது பக்கமா டர்ன் பண்ணிட்டா can I come to this church? அங்க வர முடியுமா? In the same way, அதே மாதிரி தான் if you are allowing your problems to create images in your mind, உங்களுடைய சிந்தனையில உங்களுடைய பிரச்சனைகள் வரைபடங்களை உண்டாக்குவதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்தால் God's power cannot flow into you. ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள் அது பாய்ந்து வர முடியாது. God cannot answer your prayer. உங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க முடியாது. Satan will defeat you. சாத்தான் உங்களை தோற்கடித்து விடுவான். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Let's go to that passage again, Jairus. திரும்பவும் நாம் யாயிர் அந்த பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். Look at verse number 23. 23வது வசனத்தை நாம் பார்ப்போம். My little daughter is at the point of death. Come and lay your hands on her so that she may be made well and live. என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள். நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும். அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள். Is Jairus speaking his desire? யாயிர் அவரது விருப்பத்தை பேசுகிறாரா? விருப்பத்தை பேசுகிறாரா? What are you speaking? நம்ம என்ன பேசுறோம்? When you come to God, what are you speaking? கடவுள்கிட்ட நம்ம வரும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பேசுறோம்? All the time you are talking about your problem. எல்லா நேரமும் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம். But what is Jairus speaking? ஆனா யாயிர் எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்? His desire. அவருடைய விருப்பத்தை பேசினார். Are you understanding the difference? ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? Hello, are you understanding the difference? So from now on, when you come to God, are you going to talk about your problems or are you going to talk about your desires? இப்போ இருந்து நீங்க கடவுள்கிட்ட வரும்போது நீங்க பிரச்சனையை பற்றி பேச போறீங்களா அல்லது உங்கள் இதயத்தில் இருக்கின்ற விருப்பத்தை பற்றி பேச போகின்றீர்களா? Okay, let's go to Philippians 4. பிலிப்பியருக்கு எழுதிய திரும்பவும் 4வது அதிகாரம் 8வது வசனம் திரும்பவும் வாசிப்போம். Verse 8 again. திரும்பவும் வாசிப்போம். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்கு உரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்கு உரியவை எவையோ, அவற்றையே மனத்தில் வையுங்கள். Think about these things. அவற்றையே மனத்தில் இருத்துங்கள். Look at the next line. அடுத்த வரியை பாருங்க. What you have learned நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை and received and heard and seen in me, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டு அறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டு உணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள். practice these things, யாவற்றையும் கடைபிடியுங்கள். and the God of peace will be with you. அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். How many of you want God of peace to be with you? எத்தனை பேருக்கு இந்த அமைதியை அருளக்கூடிய கடவுள் உங்களோடு இருக்கணும்னு விரும்புறீங்க? When will he be with you? எப்போ அவர் உங்க கூட இருப்பாரு? When you think on these things, இந்த காரியங்களை குறித்து நீங்க சிந்திச்சீங்கன்னு சொன்னா, when you practice these things, இதையெல்லாம் கடைப்பிடிச்சீங்க